தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாள் ஒரு மனிதன் மிகவும் மனமுடைந்து போய் ஒரு தெருவிலே நடந்து கொண்டிருக்கின்றான். ஓரளவு வசதியாக வாழ்ந்தவன் இன்னும் வசதியாகத்தான் வளர வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் பல புதிய முயற்சிகளிலே ஈடுபட்டு தன்னிடம் இருந்த அனைத்து சொத்துக்களையும் இழந்து இப்பொழுது உண்பதற்கு உணவுக்காக உழைப்பது கூட கஷ்டமான நிலை என்கின்ற நிலையிலே மிகவும் மனமுடைந்து ஒரு தெருவினால் நடந்து சென்று கொண்டிருக்கின்றான். அவன் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவரது சிந்தனை பல்வேறு விதமாக ஓடுகின்றது. இத்தனை கஷ்டப்பட்டு நான் உழைத்து என்னிடம் இருப்பவை அனைத்தையும் இழந்து விட்டேன். இனி நான் பிழைப்பதற்கு என்ன வழி? தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று கூட இவரது சிந்தனை தாறுமாறாக ஓடுகின்றது. ஆனால் தற்கொலை என்பதில் அந்த மனிதனுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஏதோ சிந்தித்தவனாக இந்த தெருவினால் நடந்து செல்லும் பொழுது அந்த தெருவின் ஓரத்திலே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குப்பை தொட்டியை அவன் காண்கின்றான். அந்த குப்பை தொட்டியை கண்டதும் அவன் அந்த தன்னுடைய நடையை நிறுத்திவிட்டு அந்த குப்பை தொட்டியை பார்த்தவாறே அந்த இடத்தில் நிற்கின்றான். ஏதோ அவனது மனம் அந்த குப்பை தொட்டியை நீ பார் என்று உந்தி தள்ளுகிறது. இவ்வாறு அவன் நிற்கும் பொழுது ஒரு மனிதன் கைகளிலே கையுறை எல்லாம் அணிந்தபடியே அந்த இடத்துக்கு வருகின்றான். வந்ததும் அந்த குப்பை தொட்டியை கிளறி அந்த குப்பை தொட்டியிலே இருக்கிற கண்ணாடி போத்தல் கண்ணாடி பாத்திரங்களை பொறுக்கி எடுத்து ஒரு உரைப்பையிலே போட்டு கட்டி கொண்டு செல்கின்றான். பார்த்த மாத்திரத்திலே புரிகின்றது அவன் அந்த கண்ணாடி போத்தல்களை அல்லது அந்த கண்ணாடி கழிவுகளை எங்கோ ஒரு இடத்தில் விற்க போகின்றான் என்று புரிகின்றது. இந்த மனிதன் தொடர்ந்தும் குப்பை தொட்டியை பார்த்து கொண்டே இருக்கின்றார். இப்பொழுது வேறொரு வயதானவர் அந்த இடத்துக்கு வருகின்றார். வந்ததும் அவர் அந்த குப்பைகளை கிளறி அந்த குப்பைகளிலே இருக்கின்ற உலோக பொருட்களை உலோக கழிவுகளை எடுத்துக்கொள்கின்றார். அலுமினியம், இரும்பு, பித்தளை போன்ற உலோக கழிவுகளை எடுத்து ஒரு உரைப்பையிலே போட்டு கட்டிக்கொண்டு அவர் செல்கின்றார். இவர் அதை மிக ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கின்றார். முதலாவது மனிதன் கண்ணாடி போத்தல்களை எடுத்துக்கொண்டு போகின்றார். இரண்டாவது மனிதன் உலோக கழிவுகளை எடுத்துக்கொண்டு போகின்றான். இப்பொழுது அந்த தெருவால் வருகின்ற 2 தெரு நாய்கள் அந்த குப்பை தொட்டியை கிளறி அந்த குப்பை தொட்டியிலே போடப்பட்டிருக்கின்ற வாழை இலைகளை வெளியே இழுத்து போட்டு அந்த வாழை இலையிலே எஞ்சி இருக்கின்ற உணவுகளை உண்கின்றன. உண்டுவிட்டு அந்த நாய்கள் மகிழ்ச்சியுடன் ஓடி செல்கின்றன. இந்த மனிதன் அதையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது ஒரு 4-5 பசு மாடுகள் அந்த குப்பை தொட்டிக்கு அண்மையில் வருகின்றன. வந்ததும் இந்த நாய்கள் வெளியே இழுத்து போட்டு உணவு உண்டது போக எஞ்சி இருக்கின்ற அந்த வாழையிலே தமது உணவாக உண்டு விட்டு அவை நடந்து செல்கின்றன. இப்பொழுது இந்த மனிதன் சிந்திக்க தொடங்குகின்றான். எல்லோராலும் குப்பை என வீசப்பட்ட குப்பை தொட்டியில் இருந்து 4 பேர் பிழைத்துக் கொள்கிறார்கள். ஒரு மனிதன் கண்ணாடி போத்தல்களை கண்ணாடி கழிவுகளை எடுத்துக்கொண்டு செல்கின்றான். அதனை விட்டு அவன் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றப் போகின்றான். இன்னொரு வயதானவர் உலோக கழிவுகளை எடுத்துக்கொண்டு செல்கின்றார். அதனை விட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தப் போகின்றார். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத 2 நாய்கள் அந்த குப்பை தொட்டியை கிளறி தங்களுடைய பசியை ஆற்றிக்கொண்டு செல்கின்றன. 4-5 பசுமாடுகள் அந்த குப்பை தொட்டியில் இருக்கின்ற வாழை இலைகளை உண்டு தங்களுடைய பசியை மாற்றிக்கொள்கின்றன. இவ்வாறு இருக்கையிலே ஒரு குப்பை தொட்டியில் இருந்து இத்தனை பயன் கிடைக்குமாக இருந்தால் ஒரு மனிதனாகிய நான் தன்னம்பிக்கையுடன் உழைத்தால் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எனக்கு வேறு வழி கிடைக்காதா என்ன என்கின்ற எண்ணத்துடன் மிக கம்பீரமாக தன்னுடைய வீடு நோக்கி நடக்க தொடங்குகின்றான். நிச்சயமாக அவன் கஷ்டப்பட்டு உழைத்து முன்னுக்கு வருவான் என்பது வேறு விடயம். ஆனால் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்ட விடயம், எங்களால் முடியாது என்று சொல்லி எதுவுமே இல்லை. மற்றவர்களால் ஒதுக்கப்பட்ட குப்பையில் இருந்து 4 உயிரினங்கள் பிழைத்துக் கொள்ள முடியும் என்றால் மனிதர்களாகிய எங்களால் ஏன் இந்த உலகத்திலே சிறப்பாக வாழ முடியாது என்கின்ற தத்துவத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.